வீட்டுக்கு நடந்த ஒரு அமானுஷமான சம்பவத்தை பற்றி தான் நான் இன்னைக்கு பேசுகிறேன். ஓகே, ஒரு நாள் வந்துட்டு நானே ஒரு ஃப்ரெண்டு வந்துட்டு 2 பேர் இருக்கியா, நாங்கள் 2 பேரும் பக்கத்து வீட்டில் தான் இருப்போம். ஒன்றா தான் ஸ்கூலுக்கு போவோம், ஒன்றா தான் வருவோம். நாங்கள் 2 பேருமே ஒன்றா வரும்போது ஒரு நாள் வந்துட்டு ஒரு வீடை பார்த்தோம். அதாவது எங்கள் வரிசையில் ஃபாரஸ்ட் பக்கத்துலேயே வந்துட்டு ஒரு வீடு இருக்கும் தொங்கலில். பயங்கரமாக அப்படி புல்லெல்லாம் அப்படி இருந்து ஜாமான் அது இதுன்னு அப்படியே கிடக்கும். வெளியே அப்படியே பயங்கரமாக, அதாவது எப்படி சொல்லணும்னா ரொம்ப பயமாக இருந்துச்சு என் வீடை பார்க்கையே. நானும் என் ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா வீடு இப்படி பயங்கரமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு அவளே பயம் இல்லைன்னா நான் அந்த பேய் பற்றி நம்ப மாட்டேன் சொல்லிட்டு ஒரு 2-3 டேஸாக வந்துட்டு எங்களுக்கு இன்னும் அந்த வீட்டுக்கிட்ட போகிற வரப்பெல்லாம் இன்னும் கூப்பிடமாக இருக்கும், வா வா அப்படின்னு. என் ஃப்ரெண்டு சொல்லும், இந்த வீட்டுக்கு ஒரு நாள் போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிச்சு. ஆனால் எங்கள் அப்பா அம்மா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த வீட்டு சைட்டு போகவே போகாதீங்க, ஏன்னா அந்த வீடு பார்த்தீங்களா எப்படி பயமாக அப்படி ஜாமான் அப்படி கிடக்குது, அந்த வீட்டு சைடு யாரும் போகாதீங்க, பேய் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் என்ன நினச்சோன்னா அம்மா பண்ண பயம் கொடுத்து தான் சொல்கிறாங்க, ஏன்னா பக்கத்தில் காடு இருக்குது, திடீர்னு வச்சோம் மிருகம் அது வந்து நம்மளை இது பண்ணிச்சோன்னு சொல்லிட்டு தான் போவேணான்னு சொல்கிறாங்க. நான் நினச்சோம் சரின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா அம்மா வந்துட்டு வீட்டுக்குள்ளே தான் இருந்தாங்க. நான் வந்துட்டு என் ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு அந்த வீட்டு சைடு போனேன். அது எங்கள் அம்மா பார்த்து தெரியாமல் போனேன். போயிட்டு இந்த வாசக்கிட்ட நின்னேன். டக்குன்னு எங்கள் அம்மா கூப்பிட்டாங்க, உள்ளேருந்து கூப்பிட்டாங்க. எனக்கு விளங்குச்சு, நான் வீடு கொஞ்சம் கிட்ட தான் விளங்குச்சு. வேகமாக கூப்பிட்றது எங்கே என்னையும் என் ஃப்ரெண்டையும் கூப்பிட்டது விளங்குச்சு. நானும் என் ஃப்ரெண்டு வேகமாக போயிட்டோம் வீட்டுக்கு. அம்மா கேட்டால் எங்கே போனீங்க நீ கேட்டாங்க. நான் சொன்னேன் என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போனேன். என் ஃப்ரெண்டாக சொல்லியிருக்கேன் என் வீட்டுக்கு வந்துச்சு அப்படின்னு. அப்புறம் அதுக்கு அடுத்த நாள் வந்துட்டு எங்கள் அம்மா வந்துட்டு தூரமாக ஒரு கிளைண்ட் சைட் அந்த மாதிரி போனாங்க கடைக்கு. என்னை கூப்பிட்டாங்க. நான் வந்துட்டு வயிற்று போய் சொல்லி வீட்டில் இருக்கிட்டேன். அவங்க கிளம்புனதுக்கப்புறம் நான் வந்துட்டு என் ஃப்ரெண்டை கூட்டிக்கிட்டு அந்த வீட்டுக்கு பக்கத்துக்கு போனேன். வீடு பார்த்தா வெளியே கேட்ஸ் 2 பூட்டாமல் தான் இருந்துச்சு. உள்ளே பார்த்தா அந்த கேட் கிட்ட மட்டும்தான் லாக் போட்டிருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு கேட்டு திறந்து உள்ளுக்கு போனோம். அந்த பூட்டை பார்த்தா எங்கள் வீட்டு பூட்டு மாதிரி தான் இருந்துச்சு. ட்ரை பண்ணணும்னு சொல்லிட்டு திறந்து பார்த்தா இருந்துச்சு. உள்ளுக்கு போய் பார்த்தா ஹாலில் அப்படி இப்படி ஜாமான் கிடக்குது. சொந்தம் அப்படி சொல்லணும்னா இந்த சாப்பிட்ட பொருள்லாம் அப்படி வச்சுட்டு போயிடுவாங்களே, அப்படி வச்சுட்டு போயிடுவாங்க, அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அந்த வீட்டில் மொத்தம் 4 ரூம் இருக்குக்கியா, 4 ரூம். 3 ரூம் வந்துட்டு நாங்கள் ஃபஸ்ட்டு போய் பார்த்தோம், திறந்து பார்த்தோம். உள்ளே ஃபுல்லாக க்ளீனாக தான் இருந்துச்சு. ஓகேவா, கடைசி டோர் கிட்ட வந்துட்டு டோர் போர்ட் இன்சைட்னு எழுதிருந்துச்சு. என் ஃப்ரெண்ட் சொன்னிச்சு உள்ளே போகலாமா வேணாமான்னு கேட்டுச்சு. நான் சொன்னேன் போய் தான் பார்ப்போமே, அப்படி என்ன தான் இருக்க போகுது, வீடு தானே அப்படின்னு சொல்லிட்டு திறந்து பார்த்தோம். திறந்து பார்க்கும்போது அங்கே ஃபேனில் 2 கயிறு தூக்கு கயிறு தொங்கி இருந்துச்சு. கீழே அப்படியே நாற்காலி போட்டு தள்ளி கீழே கிடக்குது. ரூம்லாம் அப்படியே அழுக்கா டஸ்ட் அடிச்சு அப்படியே கிடந்துச்சு. அப்புறம் என் ஃப்ரெண்டு பயந்துச்சு, என்ன தூக்கு கயிறு இருக்குது அப்படின்னு. நான் சொன்னேன் ஒருவேளை அவங்க தூக்க மாட்டேன்ட்டாங்களோ அப்படின்னு. என் ஃப்ரெண்டு சொன்னால் இன்னும் பயந்துருச்சு, வா போகலாம் அப்படின்ச்சு. சரி கல்லுக்கிட்ட தான் சாத்தினேன். என் ஃப்ரெண்டு என்ன பார்த்துச்சேன்னு தெரியல, ஓடிச்சு என்னை விட்டுட்டு. அதுவும் இல்லாமல் நான் தனியாக தான் அங்கே நிற்கிறேன். அது கிச்சன் சைடில் தான் அந்த ரூம் இருக்குது. எனக்கு பயம் எடுத்துச்சு, தனியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு ஓடிச்சு. நான் அந்த கதவு கூட சாத்தாம வந்துட்டு இந்த கேட் லாக் பண்ணிட்டு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்து உட்காந்தோன்னே எங்களுக்கு அப்படியே வீர்த்த போட்ட ஆரம்பிச்சிச்சு. என்னோட அது வீட்டில் போய் தூக்க கயிறு கிடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நானும் அது வீட்டுக்கு போயிட்டோம். அப்புறம் மறுநாள் வந்துட்டு எங்களுக்கு இன்னும் பயம் வந்துச்சு. எங்களை பார்க்குற மாதிரி, கூப்பிடுற மாதிரி, தூங்கும் போது இன்னும் பிடிச்சி இருக்கிற மாதிரி அப்படின்னு தோண்டி இருந்துச்சு. அப்புறம் எனக்கு அதாவது சரியான காய்ச்சல் வேறு. எனக்கும் என் ஃப்ரெண்டுக்கும் தான். ஃப்ரெண்டு வந்து கோயிலுக்கு போகிறதுனால கொஞ்சம் ஓகேவாச்சுன்னா எனக்கு நான் கோயிலுக்கு கூட எந்திரிக்க முடியலாம், அப்படி உடம்புலாம் வலிச்சு எந்திரிக்கவே முடியாதபடி இருந்துச்சு. அப்புறம் அப்பா அம்மா தான் கோயிலுக்கு போயிட்டு வந்து கயிறு கட்டி விட்டாங்க. அப்புறம் நான் வந்துட்டு அழுதுகிட்டே இருந்தேன் டெய்லி. ஏன்னா எனக்கு காய்ச்சல் வந்தாலும் எனக்கு அழுவச்சா வந்துக்கிட்டே இருந்துச்சு. அழுதுகிட்டே இருந்தேன். அம்மா கேட்டாங்க, ஏன் என்னாச்சு உனக்கு, ஏன் பண்ண, என்னாச்சு தான் கேட்டாங்க. என்னை ஃபோர்ஸ் பண்ணி கேட்டோன்னே நானும் சொல்லிட்டேன் இந்த மாதிரி வீட்டுக்கு போனேன்னு. அம்மா கேட்டாங்க, ஏன் அந்த வீட்டுக்கு போனேன் அப்படின்னு கேட்டாங்க. இல்லைம்மா அந்த வீடு அந்த சைடில் தான் இருக்கே, பார்க்கணுன்னு தோணுச்சு, அப்புறமா பார்த்தேன் அப்படின்னு. எங்கள் அம்மா சொன்னாங்க, நான் எதுக்கு போவேன்னு சொன்னேன்னா, இதுக்கு முன்னாடி நம்ம வரதுக்கு முன்னாடி இந்த வீட்டில் வந்துட்டு
ஃபேமிலி இருந்திருக்காங்க. அந்த ஃபேமிலி இருந்து என்ன பிரச்சனை தெரியல, அப்பா அம்மா 2 பேர் தூக்கு இருந்து பிள்ளைங்களுக்குலாம் வந்துட்டு பாய்சன் சாப்பாடு கலந்து கொடுத்து சுற்றுட்டாங்க. அதுக்கு தான் நாங்கள் போக வேணும்னு சொன்னோம். நாங்கள் எதுக்கு போக வேணும்னு சொல்கிறோன்னா, திடீர்னு நீங்களே போய் மாட்டிக்கக்கூடாது, அந்த இதில் வந்து மாட்டிக்கக்கூடாது. ஏன்னா இப்போ வந்துட்டு பற்றி அவனுக்கு காய்ச்சல் அடிக்குது, திடீர்னு உனக்கு ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் வச்சு நாங்கள் என்ன பண்ணுவோம். அதுக்கு தான் வந்துட்டு பெரியவங்க சொல்லுவாங்க, இந்த மாதிரி இடத்துக்கு போகக்கூடாது, இப்போ போகக்கூடாது, நீங்கள் தான் கேட்கணும் அப்படின்னு சொன்னாங்க. இது வந்துட்டு என் லைஃப்பில் நடந்த ஒரு இன்சிடென்ட். இது என்னைய மாதிரி நீங்களே போய் மாட்டிடக்கூடாது சொல்லி தான் நான் வந்துட்டு ரொம்ப ஷேர் பண்ணிக்கிறேன். பெரியவங்க வந்துட்டு இது செய்யாத, இங்கே போகாத, அங்கே போகணும்னு சொன்னால் கேட்டு சேஃபாக இருக்கேன். அதாவது எனக்கு எப்படின்னா வந்துட்டு ஒருத்தவங்க செய்ய வேணாம்னு சொன்னதான் செய்ய தோணும். ஏன்னா சின்ன சின்ன பிள்ளைங்கிட்ட போய் செய்யாத அப்படி சொன்னால் தான் செஞ்சு பார்ப்போம், அது என்னதான் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணிட்டேன். தேங்க் காட் நான் வந்துட்டு தப்பிச்சிட்டேன். அதுலேருந்து எங்கள் அம்மாவுக்கு வந்துட்டு ப்ரேயர் வச்சு இது பண்ணி முடிச்சிட்டாங்க அந்த விஷயத்தை. நீங்களும் வந்துட்டு போய் மாட்டிடாதீங்க, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுக்கப்புறம் நான் வந்துட்டு என்னோடய வீடியோ முடிச்சுக்கிறேன். இனி அடுத்து வரப்போகிற வீடியோ வந்துட்டு நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த வீடியோ ஏதாச்சும் வந்துட்டு நான் தப்பாக பேசிட்டேன் அப்படி பண்ணிட்டேன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து அடுத்து செய்யப்போகிற வீடியோ வந்து கரெக்டாக செஞ்சிடுறேன். ஓகே, தேங்க்யூ, பாய். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பக்கத்தில் பெல்லை கிளிக் பண்ணுங்கள். பாய். ஹாய் வியூவர்ஸ், இன்னைக்கு நான் வந்துட்டு லைஃப்ல நடந்த ஹாய் வியூவர்ஸ். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா அந்த புக்கீஸ் அதே மாதிரி நீங்கள் போய் மாட்டாங்க. போகிறப்பெல்லாம் 1 2 3 வந்து நான் வந்துட்டு லைஃப்ல நடந்த